இதுவரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த விஜய் ஃபேக்டர் எப்படி ப்ளே அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது அதிமுகவுக்கு இணையாக மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தோம்னா இந்த புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக தாவேகா, வெற்றி கழகம். விஜயுடைய கட்சி. அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு வருது, அதிகமாகிக்கிட்டு வருது. அதாவது வரவேற்பு விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னவங்க இந்த இடைத்தேர்தலில் ஓட்டு போடுறதுன்னு பார்க்க களத்தில் இல்லை. அதாவது தேர்தலில் தாவேகா இல்லை, பாஜக இல்ல, அதிமுக இல்ல, திமுகவும் நாம் நாம் தமிழர் தமிழர் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையானவங்க 50%க்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு 10ல் ஒரு பங்கு வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க. மீதி பேர் வந்து யாருக்கு ஓட்டு போடலை, நோட்டா அந்த மாதிரி பதில சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரசிகர்களாக இருக்கிறவங்க திமுகவுலேயும் அதிகமான பேர் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள் எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. அப்போ இந்த ரசிகர்கள் பலத்தை வச்சு இப்போது விஜய் போகிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே ரசிகர்கள் அதிகமாக வர்றாங்க. அப்போ இந்த ரசிகர்கள்லாம் வர்றவங்க அவருடைய கொள்கை மேலே ஈர்ப்போடு இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஓட்டாக வரலாம், வராமலும் போகலாம். அதில் இதில்